அதாவது வாயெல்லாம் நாங்க பேச மாட்டோம். நாங்க ஒருத்தரை மூஞ்ச பார்த்தாலே சொல்லிடுவோம் இது வந்து டெரரா இல்ல டம்மியான்னு. சீமான் முகத்தை பாக்குறப்பவே அப்படியே ஜோக்கர் மூஞ்சி மாதிரியே இருக்கும். 4 அடி தம்பி நாக் அவுட் ஆயிடுவார் தம்பி. சூரியன் எழுந்துருவாரு. அதிகபட்சம் நான் சொல்றதுனால 3 அடி முடிச்சிடும் கதை. நானா போன் பண்ணி நான் பூவை நான் கணேசன் பேசுறேன், உங்க கூட எனக்கு பாக்ஸிங் பண்ண ஆசையா இருக்கு, எங்க இடம் தேதி சொல்லுங்க மோதிக்கலாம் அப்படின்னு. எனக்கு பிரபாகரன் வந்து துப்பாக்கி கொடுத்தாரு, துப்பாக்கி வந்து ட்ரைனிங் எடுத்தாலும் நீ சொல்றல, நீ துப்பாக்கி சண்டையை கூட வச்சுக்கோ, கத்தி சண்டையை கூட வச்சுக்கோ, கொம்பு சுத்து கூட வச்சுக்கோ, கராத்தே வச்சுக்கோ, பாக்ஸிங் நீ எந்த சண்டே நீ தேர்வு அடிக்க அந்த சண்டை எனக்கு தெரியும். வாங்கி இருக்கிறாரு, டி நகர்ல வாங்கி இருப்பாரு, இல்ல பொறிச்சவத்துல வாங்கி இருப்பாரு. ஒரு சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிற ஆளை போய் நீ யூனிஃபார்ம் கைட்டு போட்டு வான்னு சொன்னீங்கன்னா நீ டம்மி தானே. வரவனை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடி விட்டு அங்க போய் ஊழ மாதிரி கூவி நிற்கிற, நரி மாதிரி கூவி நிற்கிற. நீங்க திரும்பவும் சீமான ஃபைட்டுக்கு கூப்பிடுறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் தான் முன்ன 2 ஹேண்ட்ல கூப்பிட்டேன், இப்ப லெஃப்ட் ஹேண்ட் தான். ஒரே சிங்கிள் ஹேண்ட்ல நான் ஒரு கையில சண்டை போற சீமால 2 கையில வரேன். பறக்குது ஜெட் ஆட்டம், தீப்பெட்டிக்கும் டயர் எல்லாம் கெத்தாட்டம், சுத்தி வந்து ஜெயிக்கிற வெறியாட்டம், டாப் கியர் சரிக்கட்டும், சீரி வரும் காரில் இந்தாட்டம். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழர் முன்னேற்ற படையின் மாநில பொருளாளர் பூவை நா கணேசன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு விவாதிக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. நாம் தமிழர் கட்சி சீமான் தொடர்ச்சியாக அவருக்கும் வருண்குமாருக்கும் இடையிலான அந்த வாக்குவாதம் மோதல் அப்படின்றது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் நேற்று முன்தினம் பேசிய சீமான் வருண்குமார் ஐபிஎஸ்ஐ பார்த்து நீ காக்கி சட்டையை கழட்டி வச்சுட்டு வா, 1 to 1 வந்து மோதுவோம், அப்புறம் நீயா நானான்னு பார்த்துக்கலாம், சும்மா காக்கி சட்டையை போட்டுட்டு இங்க பந்தா பண்ணாத அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா தம்பி, சமூக வலைதளம்னால அவதூறு பரப்புறதா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது, உலக அளவில் அப்படிதான் இருக்குது. ஆனால் சமூக வலைதளத்திலேயே ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பெரிய பெரிய சேனல்கள் சொல்ல பதிவு பண்ண மறுக்கிற கருத்துக்களை அழகாக தெளிவாக நாட்டு மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்கிற உங்கள் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி. நாங்கள்லாம் வந்து ரியல் ஃபைட்டர் தம்பி. நாங்கள்லாம் வந்து சீமான் மாதிரி ஃபைட்லாம், அதாவது வாயெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் ஒருத்தரை மூஞ்ச பார்த்தாலே சொல்லிடுவோம் இது வந்து டெரரா இல்லை டம்மியான்னு. சீமான் முகத்தை பார்க்குறப்பவே அப்படியே ஜோக்கர் மூஞ்சி மாதிரியே இருக்கும். நாங்கள் இப்போ என்ன வந்து எப்போ பார்த்தாலும் வந்து துப்பாக்கி எடுத்துன்னு சுட்டுடுறேன், நான் வெட்டினேன், உண்மை கத்தி தானே, என் கத்தி வெட்டும், என் கத்தி வெட்டாதா, ஓவர் பில்டப்பாக இருக்குது. என்னன்னு இது என்னதான் கதை நம்ம பார்க்குறப்போ அது டம்மின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இவன் டம்மின்றதை எப்படி நாட்டு மக்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணுறது? இளைஞர்கள்லாம் இவன் வெறும் இது பாகுபலி வர படத்தில் ஹீரோ மாதிரி நினச்சிட்டுக்கிறான், கேஜிஎஃப் படத்தில் வர ஹீரோ மாதிரி நினச்சிட்டுக்கிறான், இவன் ஒரு டம்மின்றது நம்ம எப்படா ப்ரூவ் பண்ணுறது நான் ரொம்ப நாளாக யோசிச்சுன்னு இருந்தேன். அப்போ தான் எங்கள் மனைவி வீரலட்சுமி அவங்கள வந்து திட்டி அவன் பேசுகிறப்போ இது நம்மளுக்கு ஒரு நம்ம கவுண்டிங் ஆச்சே, மனைவியை திட்டுறப்ப நான் சும்மா இருக்க முடியாதுல, சரி இந்த டம்மியை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸு, நம்மளும் ஒரு பைத்தியத்தா மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நானாக ஃபோன் பண்ணி நான் பூவை நான் கணேசன் பேசுகிறேன், உங்கள் கூட எனக்கு பாக்ஸிங் பண்ண ஆசையாக இருக்குது, எங்கே இடம் தேதி சொல்லுங்கள் மோதிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு யாருன்னு முதல்ல கட் பண்ணிட்டாப்பல, கேட்டுட்டு கட் பண்ணிட்டாப்பல. அதுக்கப்புறம் மறுபடியும் போடுறேன்னா நான் தானே பேசுகிறேன்னா சண்டை எப்போ வச்சுக்கலாம் சொல்லுண்ணா அப்படின்ற அப்போ வச்சு கட் பண்ணிட்டாப்பல. கட் பண்ணிட்ட பிறகு தம்பி அவர் சொல்கிற வெளியில் போயிட்டு அவரால் நான் தெரிஞ்சுதான் பேசுனேன், தெரிஞ்சுதான் கட் பண்ணி விடல, நான் பேசுறதை கூட அவனால் கேட்க முடியல, பயப்படுற ஆளு என்ன ஆளு ஏதோ ஆப்போசிட்ல வந்து டெரரா பேசினுங்கிறானே, ஒரு கிட்ட வந்து கூட அடிச்சு கட் பண்ணிட்டாப்புல. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு, என் கையால தான் உனக்கு சாவு, இடத்த குறின்னு சொன்னாப்புல. தம்பி நான் போய் களத்துல போய் நின்னேன், களத்துல நின்று இங்கதான் வந்து கிரவுண்டு, இங்கதான் நம்ம சண்டை போட போறோம், நீ வா, நான் போய் நான் ரெடியா நின்று அந்த சொன்ன டேட்ல நான் ரெடியா இருந்தேன், நீ வந்தியா, நீ வரல. இப்ப என்ன பண்ற, வருண்குமார் ஐபிஎஸ்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நீ ஒண்டி வான்னு கூப்பிடுற. நீ வந்து என்ன சொல்லியிருக்கிற, நான் பள்ளி படிக்க போற காலத்துல கல்லு குடிச்சிட்டு தான் நான் சினிமா தியேட்டருக்கு போயிட்டு ஸ்கூல் போயிட்டு கல்லு குடிச்சிட்டு அப்படி தியேட்டருக்கு போயிட்டு அப்படி கபடி அப்படி வந்துடுவோம். நீ கல்லு குடிச்சிட்டு சினிமா தியேட்டருக்கு போவ, நாங்கள் பணமாத்திர ஏறி கல்லு குடிச்சிட்டு இறங்கி வந்து டெய்லியும் கபடி ஆடினு இருப்போம். கல்லு குடிது எங்களை பொறுத்தவரை அந்த காலத்துல எங்கள் முன்னோர்கள்லாம் அந்த இடத்துல எங்கள் பகுதியில் நிறைய பனைமரம், குழந்தை குட்டியும் கூட கொடுப்பாங்க. எங்கள் ரொம்ப உடம்பு ஹீட் ஆகி போச்சுன்னா வறுமையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பழம் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ்லாம் கிடையாது, எங்களுக்குலாம் பனஞ்சாறு தான், பனஞ்சாறு அந்த கல் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. குழந்தை இந்த உடம்பு சூடாகி போச்சு குடிப்பான்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே தர டிக்கெட்டு நானும், நீ தர டிக்கெட்னா உன்னுடைய தர டிக்கெட்டு, நான் ஒருத்தங்க வெயிட்டிங் உட்காந்துக்கிறேன்ல, நீ எப்போ வரும்னு நான் வெயிட் பண்ணிக்கிறேன். சரி, நான் 2 கையில் அடிக்கிறது தான் உனக்கு சண்டைக்கு உனக்கு பயம் வந்தா நான் ஒரு கையில் லெஃப்ட்டில் மட்டும் சண்டை போடுறேன், உனக்கு 2 கை வேணாம் தம்பி, நான் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் பயன்படுத்துறேன், நீ 2 கையை பயன்படுத்திக்கோ. நீ வந்து எனக்கு பிரபாகரன் வந்து துப்பாக்கி கொடுத்தாரு,
நான் தான் இந்தியாவில் AK-47 துப்பாக்கி வந்து ட்ரைனிங் எடுத்தாலும் நீ சொல்கிறல, நீ துப்பாக்கி சண்டையை கூட வச்சுக்கோ, கத்தி சண்டையை கூட வச்சுக்கோ, கொம்பு சுத்து கூட வச்சுக்கோ, கராத்தை வச்சுக்கோ, பாக்ஸிங், நீ எந்த சண்டையை நீ தேர்வு எடுக்க அந்த சண்டை எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் இப்போ உன்னை எதிராக நான் சொல்ல வேண்டிய அவசியம். பெல்ட்லாம் வாங்கியிருக்கிறார் நம்ம கராத்தேல. ஸ்ரீநகரில் வாங்கியிருப்பாரு, இல்லை புரட்சிவாதத்தில் வாங்கியிருப்பாரு, கடையில் பெல்ட்டுகளில் வாங்கியிருப்பாரு. தம்பி முதல்ல கராத்தை பழகிறவங்க, கராத்தை கற்றுக்கிறவங்க தம்பி டைட்டாக ஜீன்ஸ் பேண்ட்டே போட மாட்டாங்க. ஏன்னு கேள்வி, அவங்க கால் எப்போ இப்படி போவோம், கை இப்படி போவோம், அவங்க எப்பவுமே கை காலம் லூஸாக இருக்க ஆசைப்படுவாங்க, டைட் ஃபிட்டிங்கே போட மாட்டாங்க. ஏன்னா கராத்தைன்றது வந்து கை காலெலாம் ரொம்ப ஃப்ரீயாக வச்சு தான் அதை பழக வேண்டிய விஷயம். நீ எனி டைம் டைட்டாக ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறப்ப தெரியும் நீ டம்மி, நீ எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பிளாக் பெல்ட்லாம் வாங்கினது பிளாக் பெல்ட் நீ இந்த பெல்ட்டாக வாங்க, நான் தான் வான்னு சொல்கிறேன், கராத்தை தான் வாங்க சொல்கிறேன். 4 அடி தம்பி நாக் அவுட் ஆகிடுவார் தம்பி, சூரியன் எழுந்துருவார். அதிகபட்சம் நான் சொல்கிற 3 அடி முடிச்சிடும் கதை. நாங்களாம் அதுக்கு மேலாம் பேச மாட்டோம், 3 அடியில் முடிச்சிட்டோம் கதையை. ஆனால் நீ என்ன பண்ணுற, ஒரு IPS அதிகாரி அவர் வந்து +2 பாஸ் பண்ணி அந்த +2லேருந்து அந்த கற்பனைக்கு வந்து அவர் அவர் உடம்பு ஆயத்தம் பண்ணி, அவர் மனசை ஆய்வு பண்ணி, அவர் மூளையை ஆய்வு தயார் பண்ணி ஒரு டிகிரியை பாஸ் பண்ணி, அந்த டிகிரிக்கு அடுத்து நம்ம IPS எப்போ பாஸ் பண்ணுறதுன்னு அதுக்கு அவருக்கு உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் மன ஆய்வு, சிந்தனை, படிப்பு, எல்லா குவாலிஃபிகேஷனும் சேர்ந்து தான் இந்த IPSன்றது. அது முன்னா மாதிரி ஆள்லாம் வந்து அதை நீ எட்டி கூட அது காம்பவுண்ட் சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட்டு அவர் நீ பார்த்தீங்களா, அவர் எல்லாரும் எஸ்பின்றாங்கன்னா, அவர் எஸ்பிக்கு வந்து 2 ஸ்டார் வச்சுருக்கிறார். 2 ஸ்டார்னா என்ன, எஸ்பியில் சீனியர் எஸ்பி, அடுத்தது அவர் DIG போஸ்ட். இப்போ DIG போயிட்டாங்கன்னா அவர் DIG. ஒரு எஸ்பியாக பாஸ் பண்ணிட்டு ஒரு சீனியர் DIG-ஆக உட்காந்து ஒரு மனுஷனை நீ வந்து என்னன்னு கூப்பிட்ற, நீ வந்து சர்டிஃபிகேட், நீ ஒரு அரசியல்வாதி தானே கூப்பிடணும். ஏன் அரசியல்வாதி உன்னை எதிர்க்கிற அரசியல்வாதி லேடி, சரி அவங்க வரல, அவங்க வீட்டுக்காரங்க என்னென்ன வாயன், நீ ஒரு அதிகாரி யூனிஃபார்ம் போட்டுனா அவர் வந்து ஒரு கண்ணியமான ஒரு பதவியில் ஒரு கண்ணியமான சண்டைலாம் கூடாது, ஒரு சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிற ஆளை போய் நீ யூனிஃபார்ம் கைட்டு போட்டு வான்னு சொன்னீங்கன்னா நீ டம்மி தானே. சண்டைக்கு அவர் வரமாட்டார் தானே வேணும்னு நீ கேட்குற, வரவனை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடிவிட்டு அங்கே போய் ஊழ மாதிரி கூவி நிற்கிற, நரி மாதிரி கூவி நிற்கிற. நீ புலினா நீ என்ன வந்துடுமா இல்லையா, நீ யார் புலின்னு அங்கே தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, உன் கொட்டை எடுக்கிற புலியை உன் கொட்டையை எடுத்துட்டு இருப்பாங்க அங்கே, என்ன தம்பி சொல்றத. அதனால சீமான் என்ற ஒரு வெத்து வேட்டு, சீமான் என்ற ஒரு டம்மி பீஸ் எங்க பதிலாக வந்து அவங்களாம் நாங்கள் சீமான் நாங்களாம் மச்சா அது சப்படான்னு தம்பி. அவர் இதுதான் அவர் பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அவர் என்ன நினைச்சிருக்காரு, அவர் கூட வந்து என்ன விஷயம் கிடைக்குன்னா, அவர் சொல்ற கருத்து எல்லாமே ஒரு ஆண்டோர் அவைன்னு ஒன்று வச்சுருக்காரு. வயசானவங்க எல்லா கட்சியிலும் ஆளை சேர்க்க முடியாம தொத்தி அனுப்பி விடுறாங்க பத்தியா, அந்த பெரிய மனுஷங்கள்லாம் 4 பேருக்கு இந்த டீ சுண்டல் வாங்கி கொடுத்துட்டு காலையில எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஏதாவது உலக தலைவர்கள் உலக மேதாவிகள் சொன்ன சிறந்த கருத்துக்களை சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி ஒரு 4 பக்கத்தில் எழுதி வச்சிருப்பா. நான் காலையிலேருந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணி ஆக்ஷன் டேக்னு நான் அதை பேசணும். சொந்த கருத்து எதுவும் ஒரு தலைவன்னா ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் ஒரு அனுபவத்து ரீதியில் கிடைக்கிற ஒரு கருத்துக்களை தான் விதைக்கணும். நீ இன்னொருத்தன் பேசி வச்சு போனத உன்னை பேச சொல்லல, அது பிறகு நடக்க சொல்றாங்க, நீ அது மாதிரி நடக்க மாட்டேற, அந்த கருத்தை வச்சு பேசுற, நீ அதை பேசுனா நீ நடக்கிற மாதிரி ஆயிடுமா? இல்லை, இப்போ வருண்குமார் IPS பற்றி சொல்கிறீங்க, அவரும் வந்து திரள் நிதி எடுத்து பிச்சை இல்லை, நான் வந்து ஒன்ன மாதிரி இல்லை அப்படின்னு அவரும் பதிவு போடுறாரு. இது சரியா? அதாவது அவர் வருண்குமார் அதை சொல்லலை தம்பி, நான் சீமான் தான் சொன்னார். என்ன சொன்னார், நான் பிச்சை எடுத்து தாங்க கட்சியை நடத்துகிறேன். யார் சொன்னது? சீமான் சொன்னது. நீ சொன்னது தானே இன்னொருத்தர் சொல்கிறாரு. இப்போ அவர் கண்டுபிடிச்சா சொன்னார், நீயா மேடை போட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துங்கன்னு உலக ஜமீன்தார் போல வாழ்ந்துங்கன்னு எதிராக அவனுக்கு இவ்வளோ பணம் எதிராக கார் பங்களாம் 6 லட்சம் மாதம் வாடகை கேட்டேன், நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றேன். மச்சான் சுந்தர்சிக்கு ஃபோன் போட, மச்சான் 1 லட்சம் கொடு, மச்சான் இதுக்கு கலைஞ்சியத்துக்கு போடுறோம், மச்சான் ஒரு 50,000 கொடு, நீ பிச்சை எடுத்து தான் நான் அரசியல் பண்ணுறப்போ, நீ பிச்சை எடுத்து தான் அரசியல் பண்ணுறப்போ அவர் சொல்கிறாரு. அவர் பிச்சை எடுக்கிற, அவர் வேலை செய்கிறாரு, சம்பளம் வரைக்கும் அவங்க குடும்ப சொத்துக்கு செய்கிறாங்க. தம்பி வருண்குமார் சாரை பொறுத்தவரையும் அவர் மேலே எந்த தவறும் இல்லை சாமி. அவர் ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரா தொடர்ச்சியா அவர் தான் சாட்டை துரைமுருகனை குறி வைக்கிறாரு. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுங்க வந்து ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க தம்பி. அதாவது ஹிட்லர் வச்சா பார்த்தியா அந்த அந்த இனவாதம், தீவிரமான இனவாதம், அதை இவனுங்க கையில் எடுக்கிறாங்க தம்பி. எல்லாருக்கும் தமிழ் உணர்வு இருக்குது. முதல்ல நம்ம தாய்மொழி வாழணும், நம்ம கூட இருக்கிற தமிழ் மொழி பேசுறவங்க எல்லாரும் வாழணும். ஆனால் அந்த ஆசை, அவங்க அந்த ஆசையில் இன்னொருத்தர் விரோதியாக கருதக்கூடாது.
நம்ம தாய்மொழி வாழணும், பிற மொழியும் வாழணும், அந்த மொழியும் வாழணும், நம்மளும் வாழணும். நீ வாழவே கூடாது, நீ எதிரின்ற கற்பனையை அவனுக்கு விதைக்கிறது தவறு. எந்த தமிழ தலைவர் என்ன சொன்னாரு? நீ நேசிக்கிற தலைவர் தான் நாங்களும் நேசிக்கிறோம். தலைவர் உன்னா மாதிரி தலைவர் சிங்கள இனவாத எதிர்த்து போறான்னாரு. நீ இப்ப என்ன பண்ணிக்கிற? தமிழ் இனவாதத்தை நீ கையில் எடுக்கிற. இப்ப நீ அந்த தலைவர் பேரை தானே நீ கெடுக்கிற. நீ வருண்குமார் சார் என்ன சொல்றாருன்னா, அவன் நம்ம சீமான் விஜயலட்சுமி சகோதரி மேட்டர்ல அவன் என்ன பண்றான்னா, அவன் ரேப் பண்ணது, கருக்கலப்பு கண்ணது, ஒரு பொம்பளையை ஏமாத்தி தூண்டுதெல்லாம் பிரச்சனை இல்லையா. இதை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவன் சொல்றான், ஒரு தமிழன் மேல தமிழன் இல்லாதவன் மேல உங்களுக்கு எவ்வளவு வெறி காண்டு. தம்பி, எங்க அப்பா இருக்கார்ல, எங்க அப்பா கூட 7 பேர். எங்க தாத்தா வீடு சென்னை சவுகார்பேட்டை நம்பர் 8 தர்மராஜா கோவில் தெரு. நாங்க ஒரு 1000, அதாவது அவங்க தாய்மொழி தமிழ். நீ போய் கேட்டுக்கோ. எங்க தந்தையுடைய தலைமுறை அங்க இருக்குது, என் தாயுடைய தலைமுறை திருவள்ளூர் மாவட்டம் தொட்டிக்கலை. அங்க போனீங்கன்னா அங்க ஒரு 2000 பேர், இங்க ஒரு 2000 பேர் இருக்கிறாங்க. அங்க சொந்த பந்தம் அங்கேயே இருப்பாங்க. நீ இப்போ என்ன யாருன்னு கேட்டீங்கன்னா அங்க போய் சொன்ன, நான் யாரும் சொல்லுவேன். அம்மா அரணையூர், ஒப்பா எந்த ஊரு? ஒப்பா எந்த ஊரு? ஒப்பனுக்கு தாத்தா எந்த ஊரு? கேரளா தானே. நீ இன்னைக்கு உங்க தாத்தனுடைய தாத்தன் பேர் சொல்லு. உன் தாத்தனுக்கு எங்க வச்சான்னு சொல்லு. நீ மலையாளியா இருந்துங்கன்னு நீ என்ன சொல்ற? தமிழ் நான் என் பொண்ணாட்டிக்காக நான் பேசுறேன், என்ன சொல்றாப்புல, எங்களுக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது. என்ன சொல்றாப்புல, என் தமிழ் இல்லாதவன் போல தமிழ் இல்லாதவனுக்கு என் மேல எவ்வளவு காண்டுன்றப்ப நாங்க எதுதான் எங்களை சொல்ற. அப்ப நீ தமிழனே கிடையாது. ஒரு தமிழ நியாயத்தை தட்டி கேட்டா நீ தமிழ் இல்லைன்னு சொல்ற. அதே போலதான் வருண்குமார் சார் இதுல கூட அல்ல கை செல்ல கை பேச்சை கேட்டுக்கினேன். அவர் யார் என்னன்னு தெரியாம புலிவாலை போய் புஷ்டியா என்னன்னு சொல்லிட்ட. இந்த தேவந்திரரு, நாடாரு, தேவரு, இது அவங்க இது அவங்க மேல வர பழியை இப்படி ஜாதி தட்டி விடுறதா அவன் வேலையா. அவனுக்கு என்ன பண்ணுவான் பாரு. தேவந்திரு, அதுக்கப்புறம் நாடாரு, கோனாரு, இவங்கெல்லாம் பார்த்தாலும் வருண்குமார்ன்ற ஐபிஎஸ்க்கு ஒரு அப்ப அவன் என்ன சொல்றான்னா, அவர் தெலுங்கு மொழி பேசுற ஆந்திராக்காரன்னு சொல்றான். அப்பல அவன் அவரு அப்படி நினைச்சுட்டு பேசுறப்ப அவன் வெள்ளையக்காரரை பார்த்தா தெலுங்காரன் அவன். உங்களுக்கு தெரியுமா? வெள்ளையக்காரர்களை பார்த்தா தெலுங்காரன். அவனுக்கு ஏதாவது வியாதி வந்து இருக்க தெரியல, யாரோ நல்லா வச்சு செஞ்சு விட்டுக்கிறாங்க. அவரு தாய்மொழி தமிழ், சைவ வேலையாளர். எங்க அப்பாவுடைய கம்யூனிட்டி தான் அவரு, புரியுதுங்களா? அவருக்கு அவங்க அந்த விஜயலட்சுமி சைவ வேலையாளர், அந்த அருண்குமார் சாரும் வைவாள். இவனுக்கு அந்த 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 கம்யூனிட்டி மேல என்ன வெறுப்பு, சொந்த வெறுப்புன்னு தெரியல. அவன் என்ன பண்றான், இவர் தெலுங்கரு, அதனால இந்த தமிழ் சாதி மீதெல்லாம் அவருக்கு ஒரு காண்டு, நாங்க தமிழ் சாதியத்தை தான் அதனால பழி வாங்குறான். இவன் ஒரு பெரிய தலைவர். தமிழ்நாட்டில் எங்க அப்பாவுக்கு கலைஞர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார் சாதி மறுப்பு திருமணத்தை 1973 சாணி குளத்துல. நான் சாதி மறுப்பு எங்க அப்பா பண்ணுவதில்லை. எங்க அப்பா குடும்பத்துல இருந்து எங்க அப்பா சாவுக்கு கூட பிறந்த 4 அக்கா தங்கச்சி வரல, அண்ணன் தான் வரல. சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டாங்க, சொந்த பந்தமே வரல. அங்க இருக்கிற அந்த ஊர்ல வர மக்கள் தான் எடுத்து போட்டாங்க. அந்த 3 வயசுல அந்த சாதியுடைய கொடுமையை அனுபவிச்சவன் நானு. நீ அந்த சாதியை பத்தி பேசுறப்ப எனக்கு எவ்வளவு கோபம் வரும். எனக்கு நான் இன்ன வரையும் அதை எடுத்து நான் போறேன்னா, அதுக்காக நாங்கள் வாழ்க்கை எழுந்தவங்க அதை எடுத்து நாங்கள் போராடுங்கிறவங்க. நீ என்ன பண்ற? இவர் கோனாரு, நாடாரு, அதெல்லாம் இந்த சாதி விரும்புன்ற. ஆனா நீ ஒரு மிகப்பெரிய தலைவரை, கலைஞர் ஐயாவை, ஏடிஎம்கே தான் அந்த பாட்டு தயாரிச்சுது, ஏடிஎம்கே தான் மியூசியம் அமைச்சுது. எடப்பாடி பாடினாரா? இவரு ஓபிஎஸ் பாடினாரா? நீ எதுக்கு ஏடிஎம்கே இந்த பாட்டை நீ பாடுற? தப்பு தானே. நீ பாடுறது இல்லாம என்னத சண்டாலான்றது ஒரு கம்யூனிட்டி இருக்குது, ஆல்ரெடி மன்னிப்பும் கேட்டிருக்க. நீ பண்ண தவறுனால உனக்கு ரிவெஞ்ச் ஆகும். அதுல கட்சிக்காரன் உனக்கு நீயே ஒரு கைப்பு இல்லை, உனக்கு ஒரு சின்ன எடுபடி இருக்குது, உனக்கு அதுங்களே உன்னோட இவ்வளவு சொல்றப்ப ஒரு 175 வருஷ கட்சி அதுக்கு அதுக்குள்ள உண்மையான தொண்டை இருக்க மாட்டானா? அந்த தமிழர் அல்லாத அந்த வெறுப்பை நீ விதைக்கிற. அப்ப விதைச்சா என்ன? தமிழ் இளைஞர்கள்லாம் அண்ணன் ஏதோ ஒரு கரெக்டா தான் பேசுறாரு பழுதுரா, தமிழ் இல்லாத அண்ணன் பழி 4 ஜீவன் சுத்தி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் தெரியாது, அது 6 அறிவே கிடையாது. நம்ம அண்ணன் என்ன தப்பு பண்றான்னு தெரியாது. நம்ம அண்ணன் இந்த மாதிரி பேசிட்டாங்க, தமிழ் இல்லாத வேண்டாம், அது மாதிரி அவனுக்கு தெரியாது. தம்பி, நீங்க திரும்பவும் சீமான ஃபைட்டுக்கு கூப்பிடுறீங்க. லெப்ட் ஹேண்ட் தான், முன்ன 2 ஹேண்ட்ல கூப்பிட்டேன், இப்ப லெப்ட் ஹேண்ட் தான். ஒரே சிங்கிள் ஹேண்ட்ல நான் ஒரு கையில சண்டை போடுறேன், சீமால 2 கையில வர சொல்லி என்ன சண்டை தான். எம்ஜிஆர் மாதிரி கட்சி சண்டையே போடுறேன். சரிண்ணா, நாங்க ரியல் ஃபைட்டரு. முன்னா மாதிரி மேடையில ஜீன்ஸ் பேட்டை பொண்ணு சினிமாவில் உனக்கு டைலாக் பேசினா தான் ஒரு அநீதியை கண்ணால பார்த்தால காதால கேட்டாலே எங்களுக்கு ரத்தம் வெடிக்கும். எங்களுக்கு நாங்க அந்த மாதிரி வந்தவங்க. 97 நான் 1981 பிறந்தேன். 97 மேல முருகேசன் படுகொலை
எனக்கு அப்போ என்ன வயசு இருக்கு, 17 வயசு. பூந்தமல்லியில் பேருந்து எரிச்சாங்க, என்னை திரும்பி வேலூரில் போட்டாங்க. ஏன் என்னை திரும்பி வேலூரில் போட்டாங்க? 17 வயசுலேயே எனக்கு அந்த அந்த விடுதலை வேட்கிறது, அந்த சாதி எதிர்ப்பு இருக்கு தம்பி. இன்னைக்கும் சொல்றேன் தம்பி, சீமானன்றது ஒரு டம்மி பீஸு. அது பேசுறதெல்லாம் வந்து முதல்ல இந்த ஊடகங்க ஏன் எல்லா கருத்தையும் பதிவு பண்றாங்கன்னு தெரியல. அப்புறம் சீமான் வந்து மேடையில் ஏறினவனையும் இப்படி பண்ணுவாரு இப்படி பண்ணுவாரு, அப்புறம் வாயை தொடிப்பாரு. டேய், ஒரு கேள்வி நம்ம யாரை கேட்குறோன்றத பேரை சொல்லி பேசணும். டேய், நீங்க ஒரு நல்ல ஆத்தா அப்பால, நீ யாரை முதல்ல சொல்றேன்னு தெரியல, பொதுவாக சொல்ற. உன் நல்ல ஆத்தா அப்பால போனா வாங்கடா, நீ யாராவது ஒருத்தனை பேர் விட்டு சொல்லி பாரு, அத்த செகண்ட் உனக்கு என்ன ஆகுதுன்னு பாரு. ஏன்னா சீமான இவ்வளவு தைரியமா யாரை கூப்பிடுறான், அவன் யாரை கூப்பிடுறேன்னு தெரியாதால அவன் வந்து அடிக்கிறதுக்கு. இவன் செவுத்தை பார்த்து கத்துற. இப்ப தம்பி, இப்போ நான் வந்து கூப்பிடுறேன், டேய் நீ ஆம்பளை இருந்தா வாடா என்கிட்ட நில்றா பார்க்கலாம், நான் ஒரு ஆத்தால போந்தேன், நீ மூடுறானு. இங்க பக்கத்துல இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, சீமா யாரு கூட தான் பேசிக்கிறாரு. தம்பிங்களுக்கு தெரியும், தம்பிங்களுக்கு டே நான் அவனை சொல்லி தடவை திட்டுறேன்னு உள்ளுக்குள்ள இவங்க பேசிக்கிறாங்க. ஏன்னா அவன் தம்பி அப்படிதான் வச்சு, டே நான் அவனை திட்டுவேன், நீ அவன் தான் பேசிக்கணும், நான் திட்டுறது அவனுக்கு தெரியக்கூடாது. புரியுதா? அதான் இவர்தான் சீமா சொல்றா, நீ ஒரே அப்பா ஆத்தாளுக்கு போறதா என்கிட்ட பார்த்து போதுறான். அண்ணன் யாரதாடா திட்டுறாரு, யாரு திட்டுதா அவன் தான் அடிப்பாளடா, அதை குத்து பார்த்து சொல்லுவார், செவத்தை பார்த்து சொல்ற அது கணக்கு தம்பி. இன்னி வரையும் இப்ப நான் சீமான் வந்துட்டு சீமான் பாக்ஸிங் வான்னு சொல்றேன். அது போல யூனிஃபார்மை கைட்டு வா, வருண் IPS யூனிஃபார்ம் கைட்டு வா சொல்லி பாரு. அடுத்து காளியம்மாளை தொடர்ந்து பிசுறு மசுறு உசுறு நாங்க எப்படி சொல்லுவோம். காளியம்மா தங்கச்சி வந்து தம்பி, அந்த தங்கச்சி வந்து பிறந்தது வந்து எங்க மனைவியை கூட அந்த அம்மா விமர்சனம் பண்ணாங்க. நாங்க என்ன சொல்றோன்னா, அந்த உப்பு காத்துல கடல்ல மரம் இருக்காது தம்பி, கடல்ல குடம் இருக்காது, ரெஸ்ட் எடுக்கிறது அந்த கரையிலே இருக்காது. மேக்சிமம் வெயில்ல வாடுறது மழையில வாடுறது தான் அந்த மீனவ சமூக மக்களுடைய ஒரு ஒரு மிக கடினமான பணி. அந்த இடத்துல இருந்து ஒரு பெண்ணு சமூக சிந்தனையோட சமூக விஷயங்களை கற்று அங்கே போராடி இந்த பொம்பளை பொண்ணை எடுத்துன்னு வந்து உன் கட்சியில் சேர்த்து அந்த அம்மாவுக்கு இருக்கிற உழைப்பு, சோசியல் சர்வீஸு, அதுக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு அது மேலே வந்துச்சு. மக்கள் காளியம்மா வந்து பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் ஒரு மாதிரியா போகுது. அந்த அம்மா பிஜேபி அண்ட பேசினாலும் கொண்டாலும் சொன்னா கூட கொண்ட கட்சிக்கு ஏற்ற கொள்கை ரீதியாக மூவ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற கருத்து ஒரு ஆணித்தனமான கருத்து. ஒரு சிலது முக்கால்வாசி நம்ம ஏற்றுக்கிறது இல்லை, ஒரு சிலர் ஏற்றுக்கூடுது. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு மீனவ சமூகத்திலேருந்து ஒரு அந்த அம்மா பார்க்கறதுக்குள்ள பரிதாபமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு இந்த லெவலில் வருதுன்றப்போ அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறாங்க, நீ இப்போ 10,000 ஓட்டு தான் வாங்கினேன், அந்த அம்மா வந்து MP எலெக்ஷன் நின்று வந்து 1.25 லட்சம் ஓட்டு வாங்கிச்சு. நீ 10,000 ஓட்டு 6 தொகுதி கணக்கு போட 60,000 ஓட்டு, அந்த அம்மா உன்னுடைய 1 லட்சம் ஓட்டு அதிகமாக வாங்கிடுச்சு. தலைவனுடைய அது அதிகமாகிட்டு உனக்கு நான் வந்து பொதுவாக சீமானுக்கு வந்து தலைமை, அவனுக்கு சீமானுடைய அறிவு என்ன தெரியுமா தம்பி, பெண் தலைமையை ஏற்றுக்க மாட்டாப்பால. பெண் தலைமைனாலே சீமானுக்கு பிடிக்காது. பெண்ணுனாலே சீமானுக்கு வந்து போதைப் பொருள் தான். சீமான் வந்து பூர்வீகம், பூர்வீக பிறப்பினால வந்த மதம் என்ன தம்பி. சீமான் வந்து இப்ப கூட உங்க அப்பா வந்து யாக்கோப்புன்ற தாத்தாப்பு யாக்கோப்பு. ஸோ உங்க தாத்தா யாக்கோப்புனா நீ பிறக்கிறப்ப கிறிஸ்துவம் தானே தம்பி. பிறக்கிறப்ப கிறிஸ்துவம் தவறான மார்க்கம் இல்லை. நீ கிறிஸ்துவத்திலேயே இருந்து உனக்கு கிறிஸ்துவம் தான் நீ அடையாளப்படுத்தலை. கிறிஸ்துவனா இருந்து பகுத்தறிவாதியா அதாவது கோடம்பாக்கத்தில் வந்து அங்கங்கே போகிற எச்சலை சாப்பாட்டுக்காக பகுத்தறிவாதிகள் சாப்பிட்றான் பத்தியா. அவன் வந்து எப்பவுமே இந்த மாதிரி போடுவான், அந்த பகுத்தறிவாதி போட்ட எச்சலையை சாப்பிட்டு அந்த எச்சலுக்கு நன்றி இல்லாமல் அந்த பெரியாரியை எட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கரிய சோரம் கச்ச புண்ணியம், நான் யாக்கோப்பு பேரனும் கிடையாது, நான் பெரியாரம் பேர் கிடையாது, நான் நேரம் நாக்பூர் மச்சாண்டான்ற. இப்போ நேரம் உங்களுக்கு மாமா பங்காளிகள் எல்லாம் நாக்பூர்ல இருக்கிறான். எப்பா பூர்வீகமா கணேசன் பேர் வச்சிருந்தாங்க, நாகராவடி பட்டை அடிக்கலப்பா, நாகராவடி குங்குமம் வைக்கலப்பா. சீமான் அடிக்கிற பட்டையை பார்த்தா ஒரு பக்கம் சங்கராச்சாரியார் ஞாபகம் வராரு, இன்னொரு பக்கம் ஜெயேந்திரன் ஞாபகம் வராரு. இன்னும் பட்டை இன்னும் கொட்டா இல்லாதான் துட்டு கொடுக்குறாங்க பார்த்தா பட்டையாச்சா கொட்டையாச்சு. தயவு செய்து சொல்றேன், அவன் வந்து பிறந்த மதத்துக்கும் உண்மையா இல்லை, வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உண்மையா இல்லை, கரண்ட பொன்னாடிக்கும் உண்மையா இல்லை, லவ் பண்ண காதலிக்கும் உண்மையா இல்லை, நேசிக்கிற தலைவனுக்கும் உண்மையா இல்லை, அவன் எதுக்குமோ உண்மையா இல்லாத ஒரு உதவாக்காரன். அவனை நம்பி போறதும் உதவாக்கல மட்டமான உதவாக்கிறேன். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி தம்பி.